முன்னணி நடிகைகள்ல ஒருத்தவங்க தான் நடிகை சமந்தா. கடந்த சில வருடங்களாக மயோசிட்டிஸ் அப்படின்ற ஒரு நோயால பாதிக்கப்பட்ட இவங்க பெருசா திரைப்படங்கள்ல நடிக்கிறது கிடையாது. அப்பப்போ ஒரு சில வெப் சீரிஸ்ல மட்டும் நடிச்சிட்டு இருக்காங்க. என்னதான் அவங்க சினிமால இருந்து விலகி இருந்தாலும் ஸ்டில் அந்த முன்னணி நட்சத்திரம் அப்படின்ற அந்தஸ்தை அப்படியே வச்சிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். தென்னிந்திய சினிமால கலக்கி கொண்டிருந்த சமந்தா இப்ப இந்திய அளவுல பிரபலம் ஆகிட்டாங்க. தமிழை தாண்டி இப்ப பாலிவுட்ல தான் பார்த்தோம்னா முன்னணி நடிகையாக இருக்காங்க இவங்க. சோ இவங்க விரைவில் ஒரு சரியான ஒரு கம்பேக்கை தமிழ் சினிமால கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அது எந்த திரைப்படமாக அமைய போகுது அப்படின்னு சொல்லி. இந்த நிலையில சமீபத்துல சமந்தா ஒரு விருது விழா ஒன்றுல கலந்துகிட்டாங்க. அந்த விருது விழாவின் மேடையில இயக்குனர் சுதா கொங்காரா நடிகை சமந்தா பற்றி ஒரு சில விஷயங்கள் பேசியிருந்தாங்க. அது மிகப்பெரிய அளவுல வைரல் ஆயிட்டு வருது. என்ன அப்படின்னா, நான் சமந்தாவுடைய மிகப்பெரிய ரசிகை. கடந்த 5 வருடங்களாக அவங்களோட டச்ல இருக்கேன். சமந்தா அழுதாங்க அப்படின்னா நானும் அழுதுருவேன். ஏன்னா அந்த அளவுக்கு சமந்தாவை எனக்கு பிடிக்கும். சமந்தா எதிர்த்து போராடும் விதம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. சோ அத பார்க்கும் பொழுது நமக்கும் ஒரு தைரியம் வருது. அவங்க ஒரு இன்ஸ்பிரேஷன் மற்றும் எனக்கு சமந்தாவுடைய "ஊ அண்டாவா" பாடல் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சோ அதுக்கு பிறகு சுதா கொங்கரா டைரக்ஷன்ல சமந்தாவை எப்ப பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் கேட்க, தொகுப்பாளி அதே கேள்வியை சுதா கொங்கரா கிட்ட கேட்டிருந்தாங்க. அதுக்கு பதிலளிச்சு அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா நான் சமந்தா கூட இணைந்து ஒரு படம் பண்ணுவேன். அதுக்கு ரொம்ப நாளெல்லாம் ஆகாது, சீக்கிரமே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது ஒரு ஆக்ஷன் படம் அப்படின்ற மாதிரியும் அவங்க சொல்லியிருக்காங்க. சோ சுதா கொங்கரா டைரக்ஷன்ல சமந்தா ஒரு ஆக்ஷன் ஹீரோயினாக நடிச்சா எப்படி இருக்கும்? உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிச்சுக்கோங்க.